ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இது ஒரு குட்டி விலாகு. கொஞ்சம் பெருசாக போகணும், இன்றைக்கி போக முடியாது அப்படிங்கிற காரணத்தினால கொஞ்சம் குட்டியாக போகுதுங்க. இது வாத்து வேணும்னு சொல்லி பாப்பா ரொம்ப நாளாக கேட்டிருக்கா. எனக்கு தெரிஞ்சு ஒரு 2-3 வருஷமாக கேட்டிருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் அந்த அன்னைக்கு பாப்பாவுக்கு ஏதோ கோவம் மறந்துருச்சு, என்ன கோவம்னு சொல்லிட்டு. இல்லை, அவள் படிக்கணும்னு சொன்னால் நாங்கள் ஊருக்கு குழந்தைருக்கு பிறந்தனாலும் சொல்லியிருந்தேனுங்க இல்லையா, அந்த அன்னைக்கு ஊருக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போனங்காட்டி அவளுக்கு கோவம் வந்துருச்சு. என்னை படிக்கிறக்கே விட மாட்டேங்கிறீங்க, என்னை இப்படியே ஊர் சுற்றிட்டே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. அதனால் சரி, அவளை சமாதானம் படுத்தும் விதமாக சரி ஒரு வாத்து வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 வாத்து வாங்குச்சுங்க. வாத்து வாங்கினோன்னே அவ்வளோ சந்தோஷம். தொட்டு பார்த்தோன்னே ஹை ஹை அப்படின்னாங்க. சரி, அப்புறம் அப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு அவள் கூல் ஆகிட்டா. சொன்னது ஜாஸ்தியாக சொன்னாங்க, வாங்கினது 300 தான் கொடுத்தாங்க. அவங்க சந்தையில் 300 தான் கொடுக்குறாங்க அப்படின்னு அவர் சொன்னார். அப்புறம் அதையும் கேட்டு கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஜோடி வாங்கியாச்சு. வாங்கிட்டு போய் காரில் விட்டோன்னே, அம்மா அது பாவம்மா, கால் அவுருமா அப்படின்னு சொல்லி கால் அவுத்துட்டாச்சுங்க. அது அவுத்துட்டோன்னே அது என்ன பண்ணிடுச்சு, அவங்க அப்பா கார் ஓட்டுற பக்கமே கால் கடி போகுது. நிறுத்தி வாங்க சொன்னது போயிட்டு அவர் திரும்பி வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னார். நான் தான் கேட்காம அவள் கோவமாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி வாங்கியே ஆகணும், இப்போ வாங்கியே ஆகணும்னு சொன்னாங்காட்டி சரின்னு வாங்கி கொடுத்துட்டாரு. இவங்க 2 பேர் தான் நம்ம வீட்டுக்கு அதிர்ஷ்டமாக வந்திருக்காங்க. சாமி அதை கொஞ்சம் குளிச்சுட்றா, என்னெல்லாமா பண்ணிகிட்ருக்குறா. அவ்வளோ செல்லமாக வச்சுருக்கா பாப்பா. எல்லாமே செல்லமாக தான் வச்சுருக்கிறா. அது அவளோட நேச்சரு, ஒன்றும் பண்ண முடியாது. என்னையவே இப்படி வச்சுருக்கான்னு பார்த்துக்குங்களேன். அப்புறம் கால் அவுத்துவிட்ட ஒரே கொடுமைக்காக அவங்க அப்பா கால் கடி போயிடுச்சு. அப்புறம் சரி, அதான் அவன் வாங்கணும்னு சொல்லி போனோம் இல்லைங்களா. அண்ணா வந்து கம்பெனியில் இருந்தான், அவனையும் வர சொல்லியாச்சு. போகிறக்கு முன்னாடி இது அங்கே ஓடுது இங்கே ஓடுதுன்னு ஒரே திட்டுறாரு. என்னடா பண்ணுறது, இனி அவ்வளோதான் போல அப்படிங்கிற மாதிரி சண்டை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் அவன் வந்து இந்த ஐஎஃப்பி வாங்கலை. இங்கே இதெல்லாம் பார்த்தது, நான் இதுதான் கேட்டேங்க. தலைவர் வந்து அது வாங்கி கொடுக்கல. என்ன பண்ணுறது, அது எது வாங்கி கொடுத்துருந்தாலும் வந்துருக்காதாட்டிருக்குது. இப்போதைக்கு தெரிஞ்சவங்களாம் கேட்டிருக்கணுங்க. நான் அந்த தப்பு அதாவது தெரிஞ்சிருக்கு, ஆனால் அவங்க சொல்லலை. இப்போ ஏதாவது பிரச்சனை அப்படின்னா நீங்கள் இது வாங்கிக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது என்ன பண்ணுறது. மேலே போயிட்டு இதுவும் வாங்கலான்னு பார்த்துச்சு. ஆனால் எங்கள் அண்ணன் இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டான். இவர் வாங்கவே வேண்டாம், சூடு பண்ணி சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக எனக்கு இந்த தேவதையே வாங்கி கொடுத்துட்டாருங்க. அடாடாடாடா, அதை வாங்கிட்டு நான் படுற வாடு. ஐயோ, வீடியோ மாறி வந்துருச்சுங்கோ. வாங்கிட்டு காரில் ஏறியாச்சா. ஏறினதுக்கப்புறம் இவங்களை அவுத்து விட்டு அப்புறம் பைக்குள்ளே எடுத்து விட்டு பின்னூசியெல்லாம் எடுத்து குத்தி எங்கே செத்துக்கு இது போச்சுன்னா என்ன பண்ணுறது, முன்னாடி பிடிச்சி வச்சுட்டேங்க. இப்போதைக்கு நல்லா இருக்காங்க, ரொம்ப சூப்பராக சந்தோஷமாக இருக்காங்க. பாப்பாங்களும் சரி அவங்களும் சரி. அது எவ்வளோ பாதுகாப்பாக வச்சுருக்குன்னு பாருங்கள். பின்னூசியெல்லாம் குத்தி அதை எந்திரிச்சு குதிச்சு அவங்க அப்பா கால் கடிவி போகுது. அவர் சண்டைக்கு வராரு.